ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கீங்க. பக்தர்களினுடைய வருகை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? இன்றைய தினம் என்ன சிறப்பா பக்தர்கள் பார்க்கறாங்க? நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற தலமாக கருதக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாத பௌர்ணமி தினத்தன்றும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த பௌர்ணமி முழு நில ஒளியில் கிரிவலம் வருவது வழக்கமாக கருதப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் எடுத்துக்கொண்டோம்னால் தமிழ் மாதங்களில் இந்த ஆனி மற்றும் ஆடி மாதங்கள் வரக்கூடிய இந்த முழு நிலவு நாளை குரு பூர்ணிமா என்று அழைக்கிறார்கள். இந்த குரு பூர்ணிமா தினத்தில் குருவை வழிபடுவது பக்தர்களுடைய ஒரு வழக்கமாக உள்ளது. அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை முதலே திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு குவிந்துள்ளார்கள். அவ்வாறு குவிந்துள்ள பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிப்பதற்காக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் நம்மால் காண முடிகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில், அதாவது பெரிய தெரு, உள் மாடவீதி என்று கூறக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருக்கோவில் சார்பில் நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிழல் பந்தல்களில் பக்தர்கள் அவர்கள் வசதிக்காக குடிநீர், மோர் உள்ளிட்டவைகளும் திருக்கோயில் நிர்வாகத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில், அதாவது ஒரே நேரத்தில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த பேரிகார்டு தடுப்பு வேலிக்குள் செல்ல முயற்சிக்கும் நிலையில் அங்கே சிறிது நேரம் தள்ளுமுள்ளும் ஏற்படுகிறது. பெரிய தெருவில் இருந்து பூதநாராயணன் கோயில் வழியாக ராஜகோபுரம் செல்வதற்கு, அதாவது இது வந்து பொது தரிசனம். இந்த பொது தரிசனத்தில் செல்ல அந்த பக்தர்கள் அது ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் தாங்களாகவே கீழே விழுந்து செல்லும் சூழலும் அங்கு காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இன்று விடிய அதாவது இன்று மாலைக்கு மேல் பக்தர்களின் கூட்டம் என்பது திருவண்ணாமலையில் அதிகரித்து காணப்படும். இந்த குரு பூர்ணிமா என்று அழைக்கக்கூடிய இந்த நாளில், இன்று இரவு குறிப்பாக முழு நிலவு நாளில் பக்தர்கள், பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்களையும் வழிபட்டு கிரிவலம் மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.